கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையாண்டஹள்ளி அருகே ஆண்டிமலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளக்கல் முருகன் திருக்கோவில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகத்தினை மங்கள வாத்தியத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையாண்டஹள்ளி அருகே ஆண்டிமலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளக்கல் முருகன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு ஆடி கிருந்திகை விழா கடந்த 29ஆம் தேதி சேவல் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வினை தொன்னையன் கொட்டாய், புரிநகர், டிங்கான் நகர், எம்ஜிஆர் நகர், பரங்கி நகர் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ சுப்பிரமணியன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகத்தினை நடத்தினார்கள். இதன் முன்னதாக மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் மணமக்கள் வீட்டிலிருந்து மேளதாளங்களுடன் பெண்கள் சீர்வரிசைகள் தட்டுகளுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் ஆண்டிமலை அடிவாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராம மக்கள் முன்னிலையில் அக்னிகுண்டம் அமைத்து திருமாங்கல்யத்திற்கான சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ் சம்பிரதாய முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் பக்தி பரவசத்துடனும் மங்கள வாத்தியத்துடனும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தெய்வானையின் அருளை வேண்டி ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டன. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளிப்பட்டி, கொள்ளமேடு, புதூர், சவுலூர், மலையாண்டஹள்ளி, சின்னப்பள்ளிப்பட்டி, கூரம்பட்டி, சிட்டிமாறன்பட்டி, குட்டூர், குட்டிவெடிச்சாம்பட்டி, ராமாபுரம் ஆகிய கிராமங்களைச் சார்ந்த ஊர்கவுண்டர்கள் மற்றும் தொன்னையன் கொட்டாய், புரிநகர், டிங்கான் நகர், எம்ஜிஆர் நகர் மற்றும் பரங்கி நகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களைச் சேர்ந்தவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், விவசாயம் செழிக்கணும், தொழில் அபிவிருத்தியாகணும், வியாபாரம் அபிவிருத்தியாகணும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.